நான் நகோமி கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவுள்ளவனா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ளவனா இருக்கிறேன். நீங்க விசுவாசிங்க. என் சம்பளம் உயரும், எனக்கு கூட சம்பளம் உயரும். வருஷம் வருஷம் கேட்பேன். ஒரு சிலர் வந்து இஷ்டப்பட்டு கொடுக்கறது இல்லை. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும், உங்களுக்கு சொல்ல வேணாம். கொடுக்கறது இல்லை. யோசிப்பேன், அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, யாரும் சிம்பிளா பசங்க மட்டும் நீங்க பண்ணிட்டு ஊழியம் செஞ்சு பாருங்க. யாராவது சொல்லுங்க, ஐயா நான் செய்யறேன் 2 மாசம். இருக்கிறதுலே மிக கடின ஊழியம் தான். அழைக்கப்படாமல் செய்யக்கூடாது, அபிஷேகம் பண்ணப்படாமல் செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்ப அவங்களுடைய என்னன்னா, வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்ல தெரியுங்களா? எல்லாமே பால், எல்லாம் பால். அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவருக்கு எக்கச்சக்கமா வந்திருக்குது, நிச்சயமா வந்திருக்குது. அவங்க வந்துச்சுன்னு சொல்ல, வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நான் ஆமேன்னு சொல்லுவேன். அவருக்கு லட்சத்துல பிறந்த ஒருத்தர் சந்தோஷப்பட்டார். அப்படியா? கண்டிப்பா அது ஆமேன் ஆகட்டும். உங்களை யாரும் சொல்றாங்க, அவங்க குறை, அவங்க என்ன குறைக்குது? நல்லா இருக்கிறாங்க. நீங்களா நான் அப்படியா இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட சொல்லாதீங்க. நான் நல்லா இருக்கிறேன் சொல்லிருக்கியா, போன் பண்ணி வாழ்த்துங்க. சிஸ்டர் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களே, அப்படிதான் இருக்கேன். எப்படி இருக்க? உங்க வாயின் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். நீங்க சொல்ற ஆசீர்வாதம் என் தலையின் மேலே வந்து விட கடவுள், என்னை மோத கடவுள், தள்ள கடவுள், அடித்து நொறுக்க கடவுள். எது ஆசீர்வாதம்? அப்ப நம்ம வாயால நீங்க விதைச்சிட்டீங்கன்னா, நான் வெளியே வரமாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் வரவே முடியாது. வரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். வருவேன்னு சொல்லி சிம்பிளா முடியும். வரமாட்டேன்னு சொல்லுங்க, வரமாட்டேன். எவ்வளவு லெட்டர்ஸ், எவ்வளவு எனர்ஜி போகுது. வருவேன்னு சொல்லுங்க, முடியாது. முடியும் சொல்லுங்க, ரொம்ப சிம்பிளா முடியும். முடியாதுன்னு எவ்வளவு பண்ணணும், அப்படியே இழுத்து போகுது. முடியாதுன்னு அறிவான முடியும். ஆமா இல்லைங்களா? ஃபெயிலியர் ரொம்ப கஷ்டம், சக்சஸ் ரொம்ப ஈஸி. நீங்க சும்மா சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, ஃபெயிலியர் சொல்லுங்க, சக்சஸ் சொல்லுங்க. எது ஈஸியா இருக்குது? எதுங்க ஈஸியா இருக்குது? வரமாட்டேன் கஷ்டம். உயர்வுன்னு சொல்லி முடியல, நடக்காது, ஆகாது, வாய்க்காது, இதெல்லாம் நீங்க உங்களை பத்தி சொல்லவே கூடாது. ஏன்னா அது உங்களையே நீங்க நியாயம் தீர்த்து உங்கள் மேல் நீதி செலுத்தி சாபத்துக்குள் நீங்களே தள்ளிக் கொள்ளுகிறீர்கள். ஆனா நீங்க உங்களை பார்த்து சொன்னோம், நான் நன்றா இருப்பேன், நான் உயருவேன், நான் மேன்மை அடைவேன், நான் வளருவேன், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடும். என்னால் அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். கேட்கிறாங்க, இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு இடத்துல எப்படி ஆண்டவர் என்றாங்க. அது சொல்றாரு, இவைகள் மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடாதவைகள் அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும். என்னை நிறைவாய் இருப்பதற்கு அவரால் கூடும். சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்லுவான், நீ ஆத்துமாவை வெறுங்கோடு விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆத்துமாவை இங்க உறவை இழந்தாங்க, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழந்தாங்க. 3 விதவைங்க. யாரும் நகோமி குடும்பத்துல ரூத் ஒரு விதவை, இன்னொரு மருமக விதவை. 3 விதவை அவங்க சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. சங்கீதக்காரர் சொல்றான், என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதிரும். இருக்குதுலே பெரிய வெறுமை ஆத்துமா வெறுமை அடையக்கூடாதுங்க. ஆத்துமா என்ன பண்ணக்கூடாது? 141 சங்கீதம் 8ஆம் வசனம் படி. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். ஆமென். என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதேயும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆத்துமா தான் தெரிந்து கொள்ளுது. ஆத்துமா என்ன பண்ணுதுங்க? ஆத்துமா தெரிந்து கொள்ளுது. ஆத்துமாவில தான் அறிவை தேவன் வச்சிருக்கிறார். ஆத்துமாவில தான் கடவுள் வாஞ்சியை வச்சிருக்கிறார். ஆத்துமாவில தான் கடவுளை நேசிக்கக்கூடிய இடத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் ஆத்துமா சேர்ந்தது. ஆத்துமா தான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்குது. 103ஆம் சங்கீதம் என்ன பண்றது? தொடங்கும் போதே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆத்துமா. 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. இன்னொரு சங்கீதத்தில் சொல்வாரு, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து என்னை தூக்கி விட்டீர்.
எங்க தூக்கி விட்டாரா? இந்த பூமியில வாழ நாள் வர நம்ம ஆத்மா வெறுமையா இருக்கவே கூடாது. நம்முடைய ஆத்ம விலை இயேசுவின் ஜீவன், நம்முடைய ஆத்ம விலை இயேசுவின் ரத்தம், நம்முடைய ஆத்ம விலை பிதாவின் அன்பு. நம்ம வரலீங்களா? ரொம்ப ரொம்ப நேசிச்சார், ரொம்ப அளவுக்கு அதிகமா கத்த நம்ம நேசிச்சிருக்கிறார். நீங்க சொல்லணும், என் ஆத்மா வெறுமை அடையக்கூடாது ஆண்டவர். என் ஆத்மாவுக்கு என்ன தேவை? ஆத்மாவுக்கு என்ன தேவைங்க? ஃபர்ஸ்ட் கடவுளுடைய ஐக்கியம் தேவை, கடவுளுடைய உறவு தேவை, ஆத்மாவுக்கு கடவுளுடைய வார்த்தை தேவை, ஆத்மாவை கடவுளை ஆராதிக்கணும். கடவுளை என்ன பண்ணுங்க? கடவுளை ஆராதிக்கணும். நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு நீக்கி காக்கிறவர். இந்த ஆத்மாவும் சரீரம் தான் போயிட்டு நித்திய ஆக்கனை அடையபடி போப்போம். கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மா, கடவுளுக்காக வாழாத ஆத்மா. இயேசு சொல்வார், சரீரத்தை கொண்டு அதன் பின்பு ஒன்று செய்யாமல் நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். இந்த ஆத்மா தான் நித்திய இடத்துக்கு போகுது. இந்த ஆத்மாவா இருக்கும்படி ஒரு சரீரத்தை, மேற்கொண்ட சரீரத்தை ஒன்று கொடுக்கிறார். இந்த ஆத்மாவின் மறுநிலை இன்னொரு நிலை ஒன்று இருக்குது. மூன்றாவது நிலை தான் ஆவி. மூன்றாவது நிலை தான் ஆவி. இது மூணு பேரும் ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குதுங்க? ஆத்மா யாருக்கு சொந்தமானது? சொல்லுங்க, ஆத்மா யாருக்கு சொந்தமானது? எசேக்கியேல் 18:4 சொல்றாரு, எல்லா ஆத்மாவும் என்னுடையது, பிதாவுக்குடையது ஆத்மா. இந்த சரீரம் யாருக்குடையது? சொல்லுங்க, இந்த சரீரம் யாருக்குடையது? பரிசுத்த ஆவியானவருக்குரியது. யாருக்குரியது? ஆமா. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிற அறியாத இருக்கிறீர்களா? இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்று இருக்குது, அது எது? ஆவி. இன்னொன்று இருக்குதுங்க, அது என்னதுங்க? ஆவி. இந்த ஆவி கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. பைபிள்ல இருக்குது, கிறிஸ்து உன்னுடைய ஆவியுடனே கூட இருப்பாராக. அவருடைய ஆவியிலே அவர் இருப்பதை தேவன் அறிவார். கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? அறிவார். இயேசு கிறிஸ்து ஆவியும் ஆத்மாவும் சரீரமுடையவராய் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காய் மரித்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு வெறும் சரீரத்தை கொண்டு போல, உயிர் போயிட்டா செத்த சரீரம், உயிர் இருந்தால் என்ன சரீரங்க? வாழக்கூடிய சரீரம். இயேசுடைய ஆவியும் இயேசுடைய ஆத்மாவும் இயேசுடைய சரீரமும் சிலுவையிலே பலியானது. பலியாச்சா இல்லைங்களா? அவர் காயப்படும் போதே இந்த சரீரங்கள் எல்லாம் ஒரு விதத்துல பலியாயிடுச்சு. ஏசாயால சொல்வாரு, தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். எழுதி வச்சுங்க, தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். லூக்கால ஒரு வசனம் வரும், அவர் சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை கொடுத்தார். கொடுத்தார்களா? சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை, பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். ஏசாயால இருக்கிற வசனம் 53ல 24 அதிகாரத்துல ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. எபிரேயர் 10:10 தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. அன்றியும் அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பாட்டு பாடும் போது, எனக்கு பிடிக்காத ஒரு பாட்டு இருக்குது, சபையில அதை பாடுறதே இல்லை. நம்ம என்ன பாட்டு தெரியுமா? அது ரொம்ப பழைய பேச்சு கொண்ட ரெக்கார்ட் பாட்டு மாதிரி பார்ப்பேன். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் எல்லாம். ஆனா பாருங்க, பாடுவதே மன்னிக்க மாட்டார். பெர்க்மன்ஸ் சொல்லல, பாடுவதற்குள்ளே மன்னிப்பு இருக்காது, பாடுவதற்குள்ளே கொடுக்கிற குணம் இருக்காது, பாடுவதே அதிகாரப்படுத்துவார், பாடுவதே மற்றவங்க அடிமையா நினைப்பார், தன்னை ஹீரோசமா பெரிய ஆளா தன்னை காட்டுவார். அது பெர்க்மன்ஸுக்கு தான் தகுதியான பாட்டு. யாருக்கு தகுதியான பாட்டு? நம்ம அவங்க பாட்டு கூட. ஏன் வாழ்க்கையோட கூட உங்க வாழ்க்கை ஒத்து வருமா? உங்க வாழ்க்கையுடைய வாழ்க்கை ஒத்து போகுமா? அவங்களுக்கு ஒரு வழியை தேவன் அவங்கள நடத்தக்கூடிய வழி ஒன்று இருக்குது. தேவனுடைய வழியில நடப்பது கடவுளுடைய விருப்பம். என்ன சொல்ல வர பாருங்க, என் ஆத்மா யாருக்கு சொந்தம்? பிதாவுக்கு சொந்தம். ஏன்னா அவர் குமாரனை கொடுத்தார். குமாரன் சிலுவையில சரீரத்தை கொடுத்தாரு, ஆத்மா கொடுத்தாரு, ஆவியை கொடுத்தாரு. இப்ப நான் போதிக்கிறது கொஞ்சம் ஆய் போல திட்டிச்சு, ஒரு மாதிரி குழம்பு வைங்க, இன்னும் ஆழத்துல என்ன இருக்குங்க, ஒரு மாதிரி ஆவியினால ஆத்மா. வசனத்தை பாத்தீங்கன்னா நமக்குள்ள இந்த 3 தன்மை இருக்குதோ, அதே போல இந்த 3 தன்மையுடன் இருப்பதற்கு தேவன் நம்மை ரட்சித்தார். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு
இயேசு சரீரத்தில் பலியானார். என் ஆத்துமா பிதாவுக்கு சொந்தமான அறியும்படி இயேசு ஆத்துமாவை மரத்தில் ஊற்றினார். கவனிக்கிறீங்களா? நான் ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராதித்து நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படி இயேசு தன்னுடைய ஆவியை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நமக்குள்ள எத்தனை இருக்குதுங்க? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவிதான் இருது. ஆவிதான் இருது. அடுத்து கீழே இருக்கிறது தான் ஆத்துமா. வெளித்தோற்றமான இந்த சரீரம் தான் நம்மால காண முடியுது. அப்ப நம்ம ஆத்துமா வெறுமையாய் போக கூடாதுன்னா ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இருக்குதா இல்லைங்களா? சொல்லுங்க, இருக்குதா இல்லைங்களா? விருப்பம் ஒண்ணு இருக்குது. அந்த விருப்பம் இல்லாம பிசாசு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது, தேவனும் எனக்காக ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நடுநிலையா நிக்கிறேன். நான் எதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேனோ அதுதான் நடக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா? நான் போறேன். இப்ப வண்டி இருக்கிறாரு, ஆற்காடு போறாரு. வேப்பூர் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு போலாம், வேலூர் போயிட்டு போலாம். பிசாசு வந்து வேப்பூர்ல எல்லாம் நீ பிரியாணி சாப்பிட கூடாது, வேலூர்ல தான் நல்லா இருக்கு போடா. முடிவு யார் தான் எடுக்கிறது? சொல்லுங்க, முடிவு யார் எடுக்கிறது? இவர் தான் எடுக்கிறாரு. அப்ப நான் என்ன பிசாசின் கரத்திலும் திரும்ப கொடுக்க முடியும், தேவனுடைய கரத்திலும் கொடுக்க முடியும். நான் யாருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அவங்களுக்கு சொந்தமா நான் வாழ்ந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். கவனிக்கிறீங்களா? இந்த ஆத்மா நமக்கு இல்ல, இந்த ஆத்மா தேவனுடைய. இந்த சரீரம் நமக்கு இல்ல, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆவி நமக்கு இல்ல, இது தேவன் தந்த ஆவி. யார் தந்த ஆவிங்க? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிங்க. இந்த 3 பார்த்து வரும். மண்ணானது தான் இருந்த முன்னே மண்ணுக்கு திரும்பாதற்கு முன்னே, ஆவியானது தன்னை தந்த தேவத்திற்கு திரும்பாதற்கு முன்னே. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 2:7-8 எழுதி வச்சுக்கோங்க. மனுஷன் என்னவானா? ஜீவ ஆத்மாவானா. மண்ணதான் படைச்சாரு. மனுஷன் என்கிற தன்மை எப்போ வந்து கேட்டீங்கன்னா, தன் ஆவியை அவனுக்குள்ள ஊதினான். ஊதின உடனே இவருக்குள்ள இருந்துதான் அந்த ஆவியை ஊதினார் பாருங்க. இதற்குள்ள இருந்துதான் ஆவியும் ஆத்மாவும் உண்டாயிடுச்சு. ஆல்ரெடி சரீரம் ரெடி. இது உள்ள இருக்கிறதுனால இவன் மனுஷனானா. மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவன், ஆத்மா, சரீரம். அது படிக்க பார்க்கலாம். 2:8. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. ஆமென். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆவி ஜீவன், ஆவியை காட்டுது. ஆத்மா, இது ரெண்டும் உள்ள இருந்தாதான் வெளித்தோட்ட சரீரத்திலே அவர் மனிதன். கவனிக்கிறீங்களா? ஒரு அம்மா கேட்டேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாவது சர்ச்சுக்கே போகலனா? நீ கத்திரைய பாருங்க. என்னம்மா, நான் போறதே இல்லை. ஏன்? என் மனசு அங்க நடக்குது. ரொம்ப பெரிய விசுவாசி. அவங்ககிட்ட அப்படி ஏடாவிடமா பேச நீங்க பேச முடியாது. இன்னொருத்தர கேட்டேன், என்னையா பக்கத்துல நீங்க சர்ச்சுக்கு வரணும்னா நீங்க எப்போ ஊழியத்துக்கு வந்தீங்க? நான் இப்பதான். எப்போ இயேசு ஏத்துக்கிறீங்க? கொஞ்ச நாளா. நாளா பிறந்ததே பைபிள்ல தான். தெரியுமா உனக்கு? அவர்கிட்டயும் பேச முடியாது. அவன் சொல்லுவாங்க பழமொழி, அவன் சப்ப கட்டு கட்டுறான். என்ன கட்டு கட்டுறான்? சப்ப கட்டு கட்டுக்கிட்டு பேச முடியாது. இவங்க சொல்ல, நான் அங்க போலதான்ப்பா, என் மனசு, என் இருதயம் எல்லாம் இங்க தாங்க இருக்குது. எங்க இருக்குது? ரட்சிக்கப்பட்டவங்க மனசு இருதயம் இருக்குது. இப்ப வீட்டுல போய் பார்த்தா ஃபுல்லா விக்கிரகம் தொங்கி இருக்குது. ஏன் தெரியுமா? அங்க போகல. நான் சொல்றேன் கேளுங்க. மனுஷன் ஒருத்தர் வந்து இருப்பானா, நிச்சயமா யாருக்குமே வாழ்ந்துதான் சாவணும் உலகத்துல. ஒண்ணு தேவனுக்காக, இல்ல பிசாசுக்காக. மரம் ஒண்ணு இருந்தா அது கனி கொடுத்துதான் ஆகணும். அவனுமா இல்லைங்களா? இயேசு 2ஆ பிரிக்கிறார் ஒவ்வொரு மனுஷனையும். என்ன பண்றாரு? நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லவைகளுக்கு காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயத்திலிருந்து பொல்லாத வெளிப்படுத்துகிறான். இன்னும் சொல்வாரு, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. அது போலவே கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க. ஆனா கெட்ட மரம் என்ன கனி தான் கொடுக்கும்? சொல்லுங்க. மரம் நல்லது என்றால் அது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். அப்ப என்ன சொல்றாங்க? நான் இருக்கேன்னா நிச்சயமா நான் யாருக்காவது ஒருத்தருக்காக தான் அந்த பூமியில வாழ்ந்து முடிப்பேன். ஒன்று பிசாசுக்காக கனி கொடுத்து அவனுடைய வழியிலே போறது. அடுத்தது தேவனுக்காக கனி கொடுத்து
தேவன்கிட்ட போறது. அப்ப இந்த 3 இருக்குதுங்க எனக்குள்ள. என்ன இருக்குது? 3 இருக்குது. ஆவி தேவனுக்காய் கனி கொடுக்கணும், ஆத்துமா தேவனுக்காய் கனி கொடுக்கணும், சரீரம் தேவனுக்காய் கனி கொடுக்கணும். இந்த விலையேறப்பட்ட வாழ்க்கை நான் செய்வதற்கு நிறைவுள்ளவராய் இருந்த இயேசு சிலுவையிலே தன்னை வெறுமையாக்கினார். இதான் டாபிக். இப்ப கடைசியில தான் சொல்ற விஷயத்தை இப்ப கேட்டதெல்லாம் நம்முடைய தேவை. இப்ப பிலிப்பியர் 5 சொல்லுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. 2:6. அவர் தேவனுடைய ரூபமாயிருக்கும், அவர் தேவனுடைய ரூபமாயிருக்கும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடிந்த பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நீங்க என்ன ஆவறாரு அவரு? ஏங்க அவர் யாருங்க அவரு? அவருடைய பிரம்மாண்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் படிக்கலாம் பக்கத்துல இருந்த பிதா கூட. அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் பிதாவுக்கு நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். பிதாவுக்கு தேவையா மன மகிழ்ச்சின்னு கேட்கலாம். அவர் மன மகிழ்ச்சி தேவை. நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி என்னது? திருமணம் ஆனோட குழந்தை பிறந்தோம். குழந்தை பிறந்து பார்த்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு 10 வருஷம் குழந்தையே இல்லை, நம்ம மகிழ்ச்சி இல்லாத மாதிரி இருப்போம். பிதாவை மகிழ்ச்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு குமாரனாக இருந்தார். அது 10வது தான் அந்த குமாரன் உலகத்துக்கு அனுப்பி வெறுமாக்கிற வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறீங்களா? ஒரு முதலாளியை சொல்றதெல்லாம் செஞ்சு மகிழ்ச்சி படுத்தினா சம்பளம் ஏற்றிடுவான். ஒரு மேனேஜர் ஐஸ் வச்சா சம்பளம் ஏற்றிடுவான். என்னெல்லாம் பண்ண ஏற்றிடுவான். ஒரு மனுஷனே அந்த நிலைமைக்கு வரானால் இவர் தேவாதி தேவன். நாம தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நீங்கள் செய்த செயல் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்ததா? அதை தான் பார்க்கணும். எதற்கு பார்க்கணும்? தேவன் மகிழ்ச்சி அடைந்தாரா? நாம பிள்ளைகளுக்கு செய்யும் போது நாம மகிழ்ச்சி அடைந்து பார்ப்போம். நான் சந்தோஷமா இருக்கேன், அவன் சொல்லுவான் எனக்கு பிடிக்கலன்னு, இந்த கலர் ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு. அதெல்லாம் தெரியாது, எனக்கு நல்லா இருக்கு. போட போறது நீயான்னு கட்டுருவான். என்ன கேட்பாங்க? சேரி கட்ட போறது நீயா, கட்ட போறது நானு. அப்ப எனக்கு தானே தேவையான எடுத்து கொடுக்கணும், நான் தானே இதை போட போறேன். அதனால நீங்க கடைக்கு போனா உனக்கு என்ன பிடிக்கிறதோ எது வேணுமோ அதை எடுத்துக்கொள் மனைவியே, அதை எடுத்துக்கொள் மகனே. அவங்க கிட்ட விட்டுருங்க பொறுப்பை. அது எப்படின்னா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்லா இருக்குது. கவனிக்கிறீங்களா? நாம ஆத்மாவிலே நிறைவுள்ளவர்களாய் மாறுவதற்கு, ஆதியிலே தேவனுடைய உறவிலே நிறைவுள்ளவர்களாய் மாறுவதற்கு, சரீரத்திலே கடவுளை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு எனக்காக குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அந்த வெறுமைதான் எனக்கு இந்த பூமிக்கு எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று. அவர் வெறுமையானாரே, அதுதான் இன்று நிறைவுள்ள வாழ்க்கை. நாம் எதிலே நிறைவா இருக்கிறோம் இல்லை, தேவனுடைய உறவில் நிறைவா இருக்க. அதுதான் நிரந்தரம், அதுதான் நித்தியம், இதுதான் சத்தியம். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய உறவு மட்டுமே நிரந்தரமானது, நித்தியமானது, சத்தியமானது. இந்த பூமியில வரக்கூடிய எல்லா வெறுமைகளையும் மாற்ற ஆற்றலுள்ள தேவன் உங்களை வழிநடத்துவாராக. நாம் நிற்போம்.